நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல அத்தை. அக்கா உயிரோட தான் இருக்காங்களா? இந்த உலகத்தோட பார்வையில லக்ஷ்மி இறந்துட்டா. ஆனா ஜோசியரோட பார்வையில லக்ஷ்மி இன்னும் உயிரோட தான் இருக்கா. அவர் சொல்ற எல்லா நல்லது கெட்டதையும் நம்புறவனா, லக்ஷ்மியோட விஷயத்திலையும் அவர் சொன்ன வார்த்தையும் நான் முழுசா நம்புறேன். நீங்க சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா இந்த உலகத்துல அதிகமா சந்தோஷப்படுறது நான் மட்டும்தான். அதுக்கு காரணம் என்னன்னா, அக்கா என் கூட இல்லாத ஒவ்வொரு நாளும் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். சந்தோஷங்கிற வார்த்தையே நாளுக்கு நாள் என்னை விட்டு ரொம்ப தூரமா போகுது. அக்கா உயிரோட இருக்கான்னு சொன்னதும் எனக்கு மறுபடியும் உயிரே வந்த மாதிரி இருக்கு. உனக்கு மட்டும் இல்ல ஜானு, அந்த வார்த்தை எங்க எல்லாருக்கும் கூட புது உற்சாகத்தை கொடுத்திருக்க. ஜோசியரோட அந்த வாக்குப்படி லக்ஷ்மி உயிரோட தான் இருக்கான்னு எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. நீங்க இப்படி சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது அத்தை. என்னது? அர்ஜுன் அவரோட பிசினஸ் ஃபங்க்ஷனுக்கு போனப்ப எனக்கு அங்க அக்காவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஹாய் ப்ரோ. ஹாய். நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஹாய் அம்மா. ஹாய் லக்கி. நான் என் ஃபேமிலி மெம்பர்ஸோட வந்திருக்கேன். நான் என் வீட்ல இருக்கிறவங்கள அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். வாங்கம்மா. இன்னொரு நாளைக்கு நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். இன்னொரு நாளா? எப்படி இருந்தாலும் அறிமுகம் ஆகணும்ல, அதை இப்ப பண்ணா என்னம்மா? எல்லாரையும் போய் பார்த்து எல்லாரோட கண்ணிலையும் இப்ப படணுமா? அங்கிள், நீங்க இங்கே இருங்க. நான் அம்மாவை கூட்டிட்டு போய் ஃபேமிலில இருக்க எல்லாருக்கும் காமிக்கிறேன். இன்னும் என்னமா யோசிக்கிறீங்க? அறிமுகம் படுத்துறதுக்கு கூட இவ்வளவு நேரம் யோசிக்கணுமா? வாங்கம்மா போலாம். வாங்க லக்கி. வாங்க லக்கி இரு, நான் சொல்றத கேளு. வாங்க லக்கி, வேண்டான்னு சொல்றேன்ல. நான் சொல்றத கேளு லக்கி. நான் சொல்றத கேளு. வாங்கம்மா. லக்கி ஷோ. என்ன அரவிந்த் அத்தை இங்க இருக்காங்க? எக்காரணத்தை கொண்டு நான் அத்தை கண்ணில் பற்றக்கூடாது. அம்மா போலாம் வாங்க. லக்கி, நான் அப்புறமா வரேன், நீ போ. அம்மா நில்லுங்கம்மா. லக்கி ப்ரோ, நீ யார தேடிக்கிட்டு இருக்க? அம்மாவை தான் தேடிட்டு இருக்கேன் ப்ரோ. என்ன இது? அம்மா உன் கூட தானே வந்தாங்க? வந்தாங்க, அதுக்குள்ள பதட்டமா எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்க. ஜனங்களை பார்த்தாலே லக்ஷ்மிக்கு பிரச்சனை ஆகுது. ஏன் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்தா அவ இவ்வளோ பதட்டப்படுறா? அவளுக்கு சம்மந்தப்பட்டவங்க யாரையாவது அவ பார்த்துட்டாலோ? அதனால தான் இப்போ பதட்டப்பட்டு கிளம்பி போயிட்டான்னு நினைக்கிறேன். வா ப்ரோ, அம்மாவை தேடலாம். லக்கி, அவங்க இப்போ வந்துருவாங்க, நீ வா நம்ம போகலாம். அது இல்ல அங்கிள், நான் சொல்கிறேன்ல, அவங்க வந்துருவாங்க, 2 பேரும் வாங்க. ஹாய் அங்கிள். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அங்கிள். Thank you. அந்த ட்ரெஷரை எப்படியாவது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஹிண்ட் வச்சு கவனமா யோசிங்க. இந்த பேப்பர்ல இருக்கிற ஹிண்ட் சரியா புரியலையா லக்கி? ஆனா ஒரு ஐடியா இருக்கு. என்னது அது? இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் கண்டிப்பா ஏதாவது ஸ்பெஷலா இருக்கிற பிளேஸ்ல தான் வைப்பாங்க. உன் ஸ்கூல்ல அந்த மாதிரி ஏதாவது பிளேஸ் இருக்கா? இருக்குப்பா, வாங்க காமிக்கிறேன். ஜொன்னோ, இங்கே எதுக்காக கூட்டிட்டு வந்த? ட்ரெஷர்னா பொதுவா அது ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்ல தான் வைப்பாங்க. கண்டிப்பா அந்த ட்ரெஷர் இங்க தான் எங்கேயோ இருக்கணும் சித்தப்பா. பாத்தியா லக்கி, அவங்க எவ்வளோ கண்ணிங்கன்னு? நாம பேசினதை கேட்டுட்டாங்க. அதனால தான் கரெக்டா நான் சொன்ன மாதிரி அவனும் சொல்றான். ஜுன்னு அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுப்பா. நீங்க தேவையில்லாம தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னா
அப்புறம் எப்படி நான் சொன்ன மாதிரி அவனும் சொல்றான்? நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி யோசிக்கிறீங்க போல. வர வர நீ அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற. அப்பாவை விட அவன் தான் உனக்கு ரொம்ப முக்கியமா போச்சா? அப்பா பேச்சை விட அவன் பேச்சுக்கு தான் அதிகமா மதிப்பு கொடுக்குற, அப்படிதானே? ஐயோ, அதெல்லாம் இல்லப்பா. அதெல்லாம் ஓரமா வைங்க. முதல்ல ட்ரெஷர் எங்கன்னு கண்டுபிடிங்க. இவன் அப்படியே நான் யோசிக்கிற மாதிரியே எப்படி யோசிக்கிறான்? இவன் மூளையும் என்ன மாதிரியே யோசிக்குதே. எனக்கு இந்த ஐடியா வரும்போது தான் இவனுக்கும் அந்த ஐடியா தோணி இருக்கு. முதல்ல நீங்க தானே தொட்டீங்க, நீங்களே எடுத்துக்கோங்க. நீயும் இதுக்காக தானே கஷ்டப்பட்டு வந்திருக்க, நீயே எடுத்துக்கோ. இல்ல, நீங்களே எடுத்துக்கோங்க. வேண்டாம், நீயே எடுத்துக்கோ. எங்களுக்கு கொடுக்க தான் தெரியுமே தவிர மற்றவங்க கொடுக்கறதே எங்களுக்கு வாங்கிக்கிற பழக்கம் இல்லை. அப்படின்னா விடுறதுலையும் கொடுக்கறதுலையும் முதல்ல நான் தான் தயாரா இருப்பேன். ஒருத்தங்க வேணான்னு விட்டது தானம் கொடுக்கறத வாங்க எனக்கும் பிடிக்காது. ஐயோ, நீங்க என்ன இந்த சின்ன விஷயத்துக்காக இவ்ளோ பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இது வேணான்னு விடுறதும் இல்ல, தானம் கொடுக்கறதும் இல்ல. இத முதல்ல அங்கிள் தான் டச் பண்ணாரு. அதனாலதான் நான் விட்டு கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். அப்பா, நீங்க தான் வின்னானீங்கன்னு ஜுன்னுவே ஒத்துக்கிட்டான்ல. இன்னும் இதுக்காக யோசிக்கிறீங்க? எடுத்துக்கோங்கப்பா. எடுத்துக்கோங்க அங்கிள். லக்கி, வா போலாம். ஹலோ, அப்படியா? ஜுனு, எனக்கு ஒரு கால் வந்திருக்கு, நான் பேசிட்டு வரேன். நீ செகண்ட் ட்ரெஷர் கிடைக்குதான்னு பாரு. சரிங்க சித்தப்பா. சொல்லுங்க. எல்லாரும் ட்ரெஷரை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் யாருமே அதை கண்டுபிடிக்கல. நல்ல முயற்சி பண்ணுங்க. டீச்சர், ட்ரெஷர் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. வாவ்! சீட்ல இருக்கக்கூடிய சின்ன க்ளூவை வச்சு இந்த அப்பாவும் பொண்ணும் இந்த ட்ரெஷரை கண்டுபிடிச்சிருக்காங்க.